இந்த தேர்தலுக்கு அப்புறம் உங்களை சுற்றி நிறைய கொக்கரிப்புகள் இருந்திருக்கும். நீங்க தோத்துட்டீங்க, உங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு, இப்படிலாம் நிறைய இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அண்ணனோட இந்த பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல கொஞ்சம் நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு மாறாதான் நடந்திருக்கு. கோபிச்செட்டிப்பாளைய களத்துல உங்களுக்கு தெரியும், செங்கோட்டையன் அவர்கள் 40 ஆண்டுகள் வெற்றி. அவரு மறுபடியும் வந்து தாவாக்கு போறாரு, அதாவது டிவி கேட்க போறாரு. அப்ப அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு. ஏன்னா வெற்றி ஆகணுங்கிற ஒரு இதுக்கு பண பலம் எவ்வளவு. அதே போல இதுவரைக்கும் திமுக வெல்லல, அப்ப நம்ம வெல்லணுங்கிறதுக்காக பல கோடிகளை இறைச்சாங்க. அப்ப அதே போல அதிமுக அவர் போயிட்டாரு, நம்ம வென்றாகணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் இந்த களத்துல வந்து 1 வருடமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப எங்க என்னை பார்த்தாலும் மிகச்சிறந்த பணியை செய்திருக்கீங்க, உங்களை போல எந்த வேட்பாளரும் இங்க செய்யல, வாழ்த்துக்கள் தங்கச்சி, சோர்ந்து போயிடாதீங்கன்னு மக்கள் சொல்லல. திமுக இருக்கிறவங்க, அதிமுக இருக்கிறவங்க, அதே போல டிவிக்கு இருக்கக்கூடிய தம்பிகளும் சொல்லுங்க. இப்ப இந்த இடம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து செய்த வேலை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இந்த தடவை சீமானனை வெறுத்து போய் டிவி கேட்க போட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை போட்டு பார்க்கலாமே. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் விஜய் ஹீரோவே நினைச்சு வாழ்றாங்க. அப்போ ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். அப்படிதான் போட்டிருக்காங்க. ஒரு சாம்பிள் பார்த்துருக்காங்க. இன்னொரு 2 வருஷத்துல தெரிஞ்சிடும். மீண்டும் வந்து இல்லப்பா அதெல்லாம் ஒத்து வராது, நமக்கு நம்ம கட்சி தான், நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு அது போட போறாங்க. அது வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் சில வேலைகளை செய்ய போறோம். நாம் தமிழர் கட்சி 8% இருந்து 4% குறைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய தோல்வியா எப்படி பாக்குறீங்க நீங்க? தோல்வி இல்லைங்க, சிறைக்க வச்சு அப்படிங்கிற ஒன்றின் மூலமாக கூட இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது வெற்றியா தான் நான் பாக்குறேன். காலம் கொஞ்சம் வெற்றியை தள்ளி போடுது. அதுல வந்து நமக்கு பல அனுபவங்களை கொடுக்கும், பல திட்டமிடல்களோட நம்ம வேலை செய்வதற்கான தளத்தை உருவாக்கும். இந்த வெற்றி தான் வந்து தொடர்ந்து மீண்டும் தொடர்ச்சியான வெற்றியை கொடுத்துட்டா இருக்கும். ஏன்னா நம்முடைய புலிக்கொடி 900 ஆண்டுகள் தொடர்ச்சியா பறந்தது. அதுக்கு முன்பு வந்து இது மாதிரி பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சந்தித்து தான் அந்த இடத்துக்கு வந்தது. இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் அதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு தெரியாத ஒரு சூழல்ல திராவிட கட்சிகள், இந்திய தேசிய கட்சிகள் ஆகட்டும். ஆனால் நம்முடைய களம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இன்னும் காலம் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான இடைவெளி தான் இது வெற்றியா தான் நான் பார்க்கிறேன். விஜய்ங்கிற புயல் வந்து நாம் தமிழர் கட்சியை அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நாம் தமிழர் கட்சி இனிமே எழவே முடியாது. இல்ல அப்படியெல்லாம் இல்லை. ஒரு கட்சி இயற்கையினுடைய போக்குல ஒரு தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் ஏந்தி நிற்குதுன்னா எந்த கட்சியாலையும் அடிக்க முடியாது. அதுக்கான கால வெற்றியை இயற்கை தான் தீர்மானிக்கும். நாம் தமிழர் கட்சி இயற்கை தான் தீர்மானிக்கும். அப்படித்தான் அதற்கான காலமா இருக்கு. இது பல புரிதல்களை களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு, அண்ணன் சீமானுடைய படை தளபதிகளுக்கு உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த களம் பாருங்க, மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏறக்குறைய அண்ணன் ஒரு 16 ஆண்டு காலமா இந்த மக்களுக்கு என்ன எல்லாமே பேசிட்டாங்க. இது வரைக்கும் எல்லா போராட்டத்திலையுமே இப்ப கலந்துக்கிட்டாங்க. இனிமேலும் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? அதாவது எல்லாம் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சிட்டீங்க, மக்கள் ஆதரிக்கல. ஆனா இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இப்ப விதைச்சிருக்காங்க. இது வெற்றியை கொடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கு. இன்னொரு 5 ஆண்டுகள் பாருங்க, அது வந்து உறுதியான வெற்றியை கொடுக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். உடனே வந்து இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு காட்சி அடிக்கும் போது சுழண்டு வரக்கூடியது போலதான் விஜய் அப்படிங்கிற திரைக்கு கட்சியில விஜய் அவங்க வந்திருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. இந்த ஒரு தத்துவம் சித்தாந்தத்தோட இந்த மண்ணுக்கு தேவையான அரசியலை, வருங்கால தலைமுறைக்கான அரசியலை, இயற்கை காக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்கிறதுனா அவ்வளவு சீக்கிரம் வெற்றியை இயற்கையை தீர்மானிக்காது. இப்ப காலத்தை கொஞ்சம் நகர்த்தி போடுது, உறுதியான வெற்றி கிடைக்கும். அப்படிதான் நான் பார்ப்பேன். உங்களுக்கு சோர்வா இல்லையா மக்கள் நம்மளை ஆதரிக்கலையே? உண்மையிலுமே நான் முதல் முறையா ஒரு வைராக்கியமா செயல்படுறதுக்கு இந்த களம் தான் எனக்கு காரணம் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் தொடர்ச்சி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வாக்குகள் அதிகமாயிட்டே தான் வந்தது. ஆனா இதுதான் வந்து பல புரிதல்களோட எனக்கான திட்டமிடல்களை வகுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தையும் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த களம் தான் நான் வந்து விரும்பின களமா இருக்கு. அண்ணன் சொன்னார்ல, வெற்றி பெற்றவனுடைய இதயம் மென்மையானது, தோல்வியை சந்திச்சவனுடைய இருமை போன்ற. அப்படிதான் நான் வந்து இந்த களத்துல உண்மையிலுமே நான் ஒரு உற்சாகமா இருக்கேன். எனக்கான திட்டமிடல்கள் இருக்கு. தேர்தலுக்கு மட்டும் நீ மக்களை சந்திக்கிறதை விட நம்ம தொடர்ச்சியான பணிகள் செய்துட்டு வரோம். இருந்தாலும் பல திட்டமிடல்களோட இன்னும் சில வேலைகளை செய்யணுங்கிற அனுபவத்தை கொடுத்துருக்கு. வணக்கம்ங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சி 8% 4% குறைஞ்சிருச்சு. இது எவ்வளவு பெரிய தோல்வியா நினைக்கிறீங்க? தோல்வியா எப்படி பாக்குறீங்க? அரசியல் தேர்தல் தோல்வியை நம்ம தோல்வியா பாக்குறது இல்லை. நம்ம எப்படி சொல்றது, நம்மளுடைய உறுதியான லட்சியத்திலும் நம்மளுடைய கொள்கையிலையும் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அரசியல் தோல்வி மக்களால் ஏற்படுத்தப்பட்ட தோல்வி, அது மக்களின் தோல்வி தான். இது நாம் தமிழர் கட்சியின் ஒரு தோல்வியா நம்ம பார்க்கறதில்ல, மக்களுடைய தோல்வி. வென்றிருந்தா அது மக்களின் வெற்றி. இதுதான் நம்ம நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. இந்த சூழ்நிலையில தோல்வியால் நம்ம தோழக்கூடியவர்கள் இல்லை. இந்த கூட்டத்தை பார்த்திருப்பீங்க.
இந்த இனத்திற்காகவும் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் உறுதியாக நின்று உழைக்கக்கூடியவர்கள். இந்த மக்களுக்கு ஒன்று என்றால் முன்னின்று போராடக்கூடிய ஒரே இயக்கம், ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். விஜய்ங்கிற புயல் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு, இனிமே நாம் தமிழர் கட்சி எழவே முடியாது அப்படிங்கிறாங்க. எத்தனையோ இந்த தமிழக வரலாற்றுல எத்தனையோ புயல்களை பார்த்துருக்கோம். ஒரு நேரம் வந்து பெரிய ஆளுமையாக பேசப்பட்ட ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து பர்கூர்லையும் ஆண்டிப்பட்டிலையும் தோத்ததை நம்ம பார்த்துருக்கோம். கருணாநிதி ஐயா அவர் கருணாநிதி பெரிய தலைவர், தானை தலைவர், தன்மான தலைவர் அப்படிங்கிற கருணாநிதி வந்து ஒரு சொற்ப ஓட்டுல வெற்றி பெற்று திமுகவே 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. எழும்பூர்லையும் இதுலயும் மட்டும்தான் ஜெயிச்சாங்க, அதாவது துறைமுக தொகுதியில மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அப்படி ஒரு பெரிய புயல் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்சிகள் மக்களுடைய மனநிலை இந்த புயல்லாம் வந்து நம்ம இந்த எப்படி சொல்றது அரசியல், அதாவது தேர்தல் தோல்வியை நாங்க ஒரு பெரிய தோல்வியா நாங்க நினைக்கிறது இல்லை. கொள்கையில நாங்க உறுதியா நிக்கிறோம். கொள்கையில தோத்தா தான் தோல்வி. இந்த அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம கொள்கையில தோக்கல, கொள்கையில உறுதியா இருக்கிறோம். அதனால இந்த தோல்விகள் எங்களை தோல செய்யாது, மீண்டும் எழுந்து வருவோம். அண்ணன் அவர்களோட இன்னைக்குள்ள முறை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு? இது ஒரு பெரிய துயரம் தோய்ந்த ஒரு நிகழ்வு. இது 17 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே இருக்கிறோம், அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம், அதை போதிக்கிறோம். அதுதான் இதனுடைய முக்கிய குறிக்கோள், முக்கிய நோக்கம். இந்த நோக்கத்தை வரும் தலைமுறை எப்போதும் நம்ம ஈழம் அடையும் வரை, ஈழம் அடைந்தும் இந்த நினைவை நம்ம மறக்க மாட்டோம். எப்போதும் இந்த இனப்படுகொலையை, இன எழுச்சி நாளை கொண்டாடுறதில்லை, இது நினைவு கூறும் நாள். அவர்களுடைய ஈகத்தை, அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். தொடர்ச்சியா களத்துல நிக்கிறீங்க, ஆனா மக்கள் ஆதரிக்கல அப்படிங்கிற ஒரு மனவேதனை எதுவும் இருக்கு? மக்கள்கிட்ட போதிக்கிறோம், அண்ணன் சொல்ற மாதிரி தான். போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும். மக்கள் இனிமே புரிவார்கள், புரிந்து கொள்வார்கள். யார் அரசியலில் ஒரு திட்டமோடு ஒரு நல்ல ஒரு உந்துதலோடு வேலை செய்வார்கள் எப்படின்னு இந்த அரசு அவங்களுக்கு போதிச்சோம். நம்ம போதிச்சோம், அது புரியல. இப்ப இந்த அரசுடைய தோல்விகள் அவங்களுக்கு போதிக்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. இலங்கையிலேருந்து வந்த ஒரு எம்பி ஒருத்தர் அண்ணன் சீமான் அவர்கள் திரள் நிதி வாங்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு, அவர் வந்து மக்களை ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. இது பற்றி இல்லை, இது வந்து முழுக்க வந்து கார்பரேட்டருடைய சரியாக தான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இல்லைன்னா நம்ம நாதியற்ற இனத்தை பேசுவதற்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் போயிடும். உண்மையிலுமே நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன், எனக்கு வந்து ஈழம்ங்கிற ஒரு நாடோ இவ்வளவு சிக்கல்களோ எனக்கு தெரியாது. அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பிறகுதான் வந்து தெரியும். அப்போ அதுக்கு பிறகுதான் நம்ம அந்த களத்தை வந்து வலிமையாக்கி கொண்டு போகிறோம். இப்போ அவர் வந்து பேசுறது வந்து முழுக்க சிங்களவராக இருந்து பேசுகிறார், அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு கொஞ்சம் மக்கள் மேலே எனக்கு வருத்தமே இல்லை, நான் மக்களை நேசிச்சுனால இவர் பேசுனது வருத்தம். அந்த நக்கி அப்படிங்கிற ஒரு சொல்லுவார், அதுக்காகவே நான் வென்று காட்டணும் வைராக்கியமா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு யாருடைய இது என்னை இவ்வளவு பாதிக்கல, ஆனா இது வந்து என்னை பாதிச்சிருக்கு. ஆனா அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா நம்ம வெற்றியை கொடுக்கணும், காலம் பதில் சொல்லுங்க. ஓகே, நன்றிக்கா.